ஏடிஎம்கே டிஎம்கே 2 பேர்த்துலையும் பார்த்தீங்கன்னா ஒன்றியம், வட்டம், பகுதி, மாவட்டம்னு அந்த ஸ்ட்ரக்சர் நீங்கள் அசைக்கவே முடியாது. அந்த எல்லா வேலைகளும் அந்த ஸ்ட்ரக்சர் வழியாக தான் நடக்கும். நீங்கள் இன்றைக்கி நாம் தமிழர்லேயும் அது கிடையாது, டிவிக்கிலேயும் கிடையாது. அந்த ஸ்ட்ரக்சரே அவங்க இன்ன வரைக்கும் 2 வருஷத்தில் அதே இன்னும் அவங்க ஃபார்ம் பண்ண முடியல. அப்போ நீங்கள் வந்து நாங்கள் அப்படி பண்ணிடுவோம் அப்படி பண்ணிடணும்னா இந்த எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் நாய்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் அவங்க லிட்டரலாக இன்றைக்கி பண்ணிட்டு இருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஆதவர்ஜுன் அவரை புரிஞ்சுங்க, இந்த ஜான ஆரோக்கியசாமின்னு ஒரு கேரக்டரை சொல்லிட்டே இருக்காங்க. நீங்களாம் கண்ணில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருப்பாருன்னு? இல்ல போட்டோல பார்த்து போட்டோகிராஃப்ஸ் மட்டும்தான் வெளியே வந்து வீடியோலையும் இப்போ வரைக்கும் அவரால் வெளியில. அப்போ பொதுமக்களுக்கும் விஜய்க்கும், பொதுமக்களுக்குன்றதை விட டிவிகேல இருக்கிற நிர்வாகிகளுக்கும் விஜய்க்கும் இடையில ஒரு பெரிய தடுப்பு சுவர் யாரு? ஜான ஆரோக்கியசாமி. அப்போ அது எல்லாமே ஒரு மர்மமா இருக்கு. நீங்க வந்து விஜயை ஆக்சஸ் பண்ணவே முடியாது. ஒரு தலைவரை ஆக்சஸ் பண்ணவே முடியலன்னா அப்புறம் அது என்ன இயக்கம்? மீடியாவே சந்திக்க மாட்டாங்க. அது ஏன் சந்திக்கணும்? அப்போ நீங்க வந்து சும்மா வந்துட்டு எங்களுக்கு 20% இருக்கு, 25% இருக்கு, 40%, 100% இருக்கு, 120% இருக்கு கணக்க வேணாம். அதான் எம்டி வெசல் மேக்ஸ் நாய்ஸ், அவ்வளோதான். அது என்னை பொறுத்தளவு டிவிக்கேவை நான் அதை அப்படி தான் பார்க்குறேன். இவங்க ஏன்னா பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க, இல்லை பாலிடிக்ஸோட இந்த எலக்டோரல் பாலிட்டிக்ஸோட ஒரு சிஸ்டம் தெரிஞ்சவங்களான்னா இவ்வளோ சத்தம் போட மாட்டாங்க, வேலை செய்வாங்க.